சரி, இப்போ எப்படி உங்களோட ஹோம் லோன் பாரோவிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்கள் கம்மி பண்ணலாம்? ஹோம் லோன் நீங்கள் வாங்கும்போது 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கும் போது பேங்க் இம்மீடியட்டாக குறைக்காம அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு சூட்டபுளாக எப்பயாவது அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு சூட்டபுளாக அவங்க எப்போ வேணாலும் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிடக்ஷனை உங்ககிட்ட கொடுக்கலாம். ஒருத்தர் எம்சிஎல்ஆரில் இருக்காரு, இன்னொருத்தர் இபிஎல்ஆரில் இருக்காரு. இப்போ பேங்க் ஒரு 9% யூஸ்வலாக போயிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆர்பிஐ கட் பண்ணுறாங்க, அவருக்கு 8.3 மாறிடுது. வெல்கம் டு சதீஷ் பிக் சேனல். நீங்கள் ஹோம் லோன் வச்சுருக்கீங்களா? ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணும் போதெல்லாம் உங்களோட ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மியாகணுமே, அப்படி ஆகுதா? 75% பாரோவர்ஸுக்கு ஆகிறதே கிடையாது. 2025 மட்டும் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ இது வரைக்கும் 3 ரேட் கட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் 0.25, அடுத்த டைம் 0.25, அதுக்கு அடுத்த டைம் 0.5%, கிட்டத்தட்ட 1% இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் மட்டும் உங்களோட ஹோம் லோன் 1% கீழே வந்திருக்கணும். இன்ட்ரெஸ்ட் வந்துதா? கண்டிப்பாக வந்திருக்காது. 75% ஆஃப் த பாரோவர்ஸ்க்கு இது நடக்கிறதே கிடையாது. ஸோ இந்த ஒரு வீடியோவில் எப்படி நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணி உங்களோட சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா 75% ஆஃப் த பாரோவர்ஸ் ஹோம் லோன் எடுக்கும்போது இந்த மிஸ்டேக்கை பண்ணிட்டு இருக்கீங்க. இதை அவாய்டு பண்ணுங்க. இதைத்தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன், எப்படி நீங்கள் ஹோம் லோன் எடுக்கும்போது இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணலான்னு. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர், சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி பண்ணுறது தெரியலனாக்கா, ஐ எம் சதீஷ், ஆம்ஃபி ரிஜிஸ்டர்டு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். உங்களுக்கு எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்டிங் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, ஏதோ ஒரு ரீபேலன்சிங் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வி வில் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ, அசிஸ்ட் யூ. சரி, இப்போ எப்படி உங்களோட ஹோம் லோன் பாரோவிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்கள் கம்மி பண்ணலாம்? ஹோம் லோன் நீங்கள் வாங்கும்போது 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று எம்சிஎல்ஆர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இபிஎல்ஆர். இந்த 2 ஆப்ஷனில் நீங்கள் எதில் இருக்கீங்கன்னு கண்டிப்பாக பார்க்கணும். 2019க்கு மேலே எடுத்த எல்லாத்துலேயும் மோஸ்ட்லி இபிஎல்ஆர் வந்திருக்கணும். பட் சம்டைம் இன்வெஸ்டர் இன்னமும் எம்சிஎல்ஆர்ல இருக்காங்க. அது என்னங்க எம்சிஎல்ஆர், அது என்ன இபிஎல்ஆர்? எம்சிஎல்ஆர்னாக்கா மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் பேஸ்ட் லெண்டிங் ரேட். ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கும் போது பேங்க் இம்மீடியட்டாக குறைக்காம அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு சூட்டபுளாக எப்பயாவது அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு சூட்டபுளாக அவங்க எப்போ வேணாலும் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிடக்ஷனை உங்ககிட்ட கொடுக்கலாம். அப்படின்ற ஒரு சிஸ்டம் தான் எம்சிஎல்ஆர் ரேட். ஸோ ஆர்பிஐ கம்மி பண்ணுறாங்கன்னா உடனே உங்களோட ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியே ஆகிறது இல்லை. இந்த ஒரு எம்சிஎல்ஆரில் நீங்கள் ஹோம் லோனை வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக என்ன பண்ணுங்கள், அந்த ஆஃபர் லெட்டரை எடுத்து செக் பண்ணி பாருங்கள். அதே நீங்கள் இபிஎல்ஆரில் இருக்கீங்க அப்படின்னாக்கா எக்ஸ்டர்னல் பெஞ்ச்மார்க் லிங்க்டு ரேட் இது. இதில் இருந்தீங்கன்னாக்கா ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணும் போதே என்ன பண்ணணும்னாக்கா அந்த பேங்க் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரிவைஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறது. இந்த ஒரு 2 சினாரியோ பாருங்கள். நீங்கள் ஒருத்தர் எம்சிஎல்ஆரில் இருக்காரு, இன்னொருத்தர் இபிஎல்ஆரில் இருக்காரு. இப்போது பேங்க் ஒரு 9% யூஸ்வலாக போயிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆர்பிஐ கட் பண்ணுறாங்க, அவருக்கு 8.3 மாறிடுது அவருக்கு. ஆனால் அந்த எம்சிஎல்ஆரில் இருக்கார், அவர் 9% பே பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னாக்கா அவர் அந்த என்டையர் டென்யூரில் ஒரு 50 lakhs லோன் எடுக்கிறாருனாக்கா அவரோட எக்ஸஸ் பேமெண்ட் எவ்வளோ தெரியுமா? இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் மட்டும் 5.3 lakh rupees. அதை நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா உடனடியாக ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அந்த 2 சிஸ்டத்தில் எதில் இருக்கீங்கன்னு பார்க்கணும். இபிஎல்ஆர் தான் ப்ராஃபிட்டபுளான இன்ட்ரெஸ்ட் ரேட் சிஸ்டம். உடனடியாக உங்கள் பேங்க்குக்கு போங்க, ஒரு ரிக்வஸ்ட் லெட்டரை கொடுங்க. அவங்க ஒரு நாமினல் ஃபீ கேட்பாங்க, அந்த கன்வர்ஷன் ஃபீன்னு சொல்லுவாங்க. எம்சிஎல்ஆர் டு இபிஎல்ஆர் ரிக்வஸ்ட் லெட்டரை கொடுத்து அந்த ஃபீயை பே பண்ணி உடனடியாக அந்த சேஞ்சஸை பண்ணிங்கன்னா ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட்டை சேவ் பண்ணலாம் உங்களோட இஎம்ஐயில். இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபைனான்ஷியல் டிப்ஸுக்கு இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஏதோ ஒரு புது விஷயம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது தெரியல அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஐ எம் சதீஷ், ஆம்ஃபி ரிஜிஸ்டர்டு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். எங்களோட பிளாட்ஃபார்மில் இலவசமாக ஃப்ரீயாக உங்கள் மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
ஆல்ரெடி எங்கேயோ வச்சிட்டு இருக்க ஒரு ரிவ்யூ பண்ணணும், நான் பண்ணிட்டு இருக்கிறது கரெக்டான ஒரு டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. we will be able to help you, assist you. Stay tuned. இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். see you. bye bye.